ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய பெரிதான கிருபை திரும்பவும் நமக்கு உண்டாயிருந்தபடினாலே கடந்த வாரத்திலே தேவனாய கர்த்தருக்கு ஒரு பரிசுத்த ஆராதனை செய்து அவருடைய சன்னிதானத்திலே கைகூர்ந்து மகிழ்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட நாம் கடந்த ஒரு வார காலமாய் கர்த்தருடைய நிழல் நம்மில் உண்டாயிருந்தபடினாலே பாதுகாக்கப்பட்டு நன்மைகளை பெற்றுக்கொண்டு திரும்பவும் அவருடைய பாதுபடியாக அவருடைய வீட்டிலே ஆலயத்திலே கடந்து வந்து இறைவனுக்கு மீண்டும் ஒரு பரிசுத்த ஆராதனை செய்யும்படியான ஒரு பாக்கியம் திரும்பவும் எனக்கு உங்களுக்கு கிடைத்தமைக்காக ஆண்டவருக்கு நான் அதிகமாக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். பாடி துதி செய்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம். தொடர்ந்து இந்த வேலையானது இந்த நாளுக்குரிய வார்த்தைகளை நம்முடைய ஆத்மாவிலே நாம் பெற்றுக்கொண்டு அதனால் உண்டான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற சமயமும் வேலையுமா இருக்கிறது. இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நான் தேவசமத்திலே காத்திருந்த நேரங்கள் சமயங்கள் உண்டு. தேவனாய கர்த்தர் இந்த நாளுக்குரிய வார்த்தையாக நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே 6வது அதிகாரத்திலே 14வது வசனத்தை இந்த நாளுக்குரிய வார்த்தையாக பிரசங்க வாக்கியமாக தேவனாய கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கேட்கிற யாருக்கும் கூட தந்திருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நான் அதிகமாக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை எடுத்த ஒரு தேவனுடைய எழுந்து நின்று வாசிக்கலாம். வாசிக்க. அதற்கு கர்த்தர் நான் உம்மோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ 14 அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று ஆண்டவர் கிரியோனிடத்துல சொன்ன வார்த்தை இந்த நாட்களில் நாம் தியானிக்க போகிறோம். அதற்காக நானும் என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அன்று இஸ்ரவேல் தேசமானது கர்த்தருடைய தேசமானது அன்று அடிமைப்பட்டிருந்த ஒரு காலமா இருந்தது. இந்த நியாயாதிபதி காலங்களில் நாம் முன்னே பார்க்கிறவங்க எல்லாம் அந்த இஸ்ரவேல் தேசமானது இஸ்ரவேல் ஜனங்களானவர்கள் தேவனுடைய ஜனங்களாக இருந்தவர்கள் அவர்கள் அடிமைப்பட்டு கிடந்தார்கள், பகைஞருக்கு அடிமைப்பட்டு கிடந்தார்கள், அந்நியருக்கு அவர்கள் அடிமைப்பட்டு இருந்தார்கள். அவர்கள் எதிராளிகள் அவர்கள் ஆளுகை செய்தார்கள், அவர்களை ஆண்டார்கள் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த பகுதியிலே காணப்படுகிறதான கிரியோனுடைய காலங்களிலும் கர்த்தருடைய தேசமானது அது அடிமைப்பட்டு கிடந்தது. அப்பொழுது கர்த்தர் அவரை சந்தித்து இப்படி அவரோடு கூட அவர் சொன்னார், பேசினார் என்று சொல்லி நாம் இந்த வார்த்தைகளை நாம் பார்க்க முடிகிறது. திரும்பவும் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 6:14 ஒரு தேவனுடைய கூட எடுத்து வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் என்று சொன்னதாக நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த காலத்தில் மாத்திரமல்ல இந்த காலத்திலும் கூட நாம் என்ன பார்க்க வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது ஆவிக்குரிய தேசமாகி கர்த்தருடைய தேசம் இன்றைக்கும் அடிமைத்தனத்துக்குள்ளாகத்தான் அது இருக்கிறது என்று சொல்லி நாம் உணர்கிறோம், பார்க்க முடிகிறது. ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு காரியமாக அது இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கிறேன். அன்று எப்படி இஸ்ரவேல் தேசம் கர்த்தருடைய தேசம் அடிமைப்பட்டு கிடந்ததோ, இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடந்தார்களோ, அப்படி போல இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய தேசமாகிய அவருடைய ஆவிக்குரிய தேசமானது பாவத்திற்கும் செயத்திற்கும் மனிதர்களுக்கும் சாத்தானுக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிறது. இந்த கர்த்தருடைய தேசத்தை விடுவிக்க கிதியோன் போன்றவர்கள் தேவையா இருக்கிறார்கள் இந்த கடைசி நேரங்களில், கடைசி காலங்களில் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். அதற்காக என் தேவனாய கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. திருச்சபை யுகத்திலே நாம் தேவனுக்கு கர்த்தருக்கு தேவனாய கர்த்தருக்கு நாம் ஆராதனை செய்து வருகிறோம் என்று அறிந்திருக்கிறோம். நான் ஒரு நாள் தேவ சமூகத்தில் நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது தேவனாய கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டு பேசினார்.
என்ன பேசினார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது இது கடைசி கால ஊழியம் மாத்திரமல்ல, இது கடைசி நேர ஊழியம் ஒன்று இருக்கிறது. அந்த கடைசி நேர ஊழியத்தை செய்யும்படியாக நான் உங்களை தெரிந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் தாமே என்னோடு கூட இடைப்பட்டு பேசின ஒரு நேரமும் காலம் உண்டு. அதுக்காக நாம் தேவனாய் கர்த்தருக்கு நாம் சோத்திருப்போமாக. உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள், ஊழியக்காரர்கள் பிரசங்கிக்கிற காரியம் என்ன சொன்னால் நாம் கடைசி கால வேலையில இருக்கிறது, கடைசி கால ஊழிய காலமாக இருக்கிறது என்று சொல்கிறார். கடைசி கால ஊழியத்தில் கடைசி நேர ஊழியம் என்று ஒன்று இருக்கிறது மகளே. அது உகந்த தீவிரமான ஒரு காலமாக இருக்கும். அந்த காலத்துக்காக நீ ஜெபம் பண்ணு என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு சொன்னார். ஆனபடினால அப்படிப்பட்ட நேரங்களை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி நேர எந்த ஊழியத்தில் என் டைம் ஊழியத்தை செய்யக்கூடிய அந்த காலகட்டத்துக்குள்ளாக நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம் என்று உணரப்படுகிறது. என்று சொன்னால் மனுஷகுமாரன் வருகிற பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாம் தீமோத்தேயு புத்தகத்தில் நாம் அங்கே வாசிக்கிற பொழுது என்ன எழுதியிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது பக்தர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் பக்தி வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதளிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் அரங்கேறி கொண்டிருக்கிறது, இவைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் இப்படிப்பட்டதான சோரம் போன காலங்களில் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய ஊழியக்காரரும் தேவனுடைய பிள்ளைகளும் அநேகமாக சோரம் போயிருக்கிறதான இந்த காலங்களில் பாவத்துக்கு அடிமையாய், சுயத்துக்கு அடிமையாக, சாத்தானுக்கு அடிமையாக, மனிதர்களுக்கு அடிமையாக ஜீவிக்கிற இந்த காலங்களில் இப்படி கிரியோன் போன்றவர்கள் தேவை என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஆலோசனை சொல்கிறவர்களுக்காக நாம் ஆண்டவரை நாம் துதிப்போமாக, சோதரிப்போமாக. அதே நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல மைக்கு வாங்கி வாசிங்க. நியாயங்கள் 6ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்தை ஒரு தேவனுடைய எடுத்து வாசிப்பாங்க. அன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது? இந்த கிரியோன் என்கிறான இந்த தேவனுடைய மனுஷனுடைய மனோபாவம், மனநிலை எவ்வளவு பாதிப்பாக இருந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நியாயங்கள் 6:11 வாசிங்க. என்ன நடந்தது என்று எழுதியிருக்கிறது. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். கர்த்தர் வந்தார். அப்பொழுது அவருடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக, அப்பொழுது அவருடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாக அதை போரடித்தார். ஆமா, இருக்கிறத காப்பாற்றணுமே என்கிற ஒரு பாரமும் ஒரு துக்கமும் அந்த மனுஷங்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைய இப்போ இருக்கிறத காப்பாற்றுறதே பெரிய காரியமாக இருக்கிறது. அப்படி நாமும் அப்படிப்பட்ட ஒரு கடைசி நேர சூழ்நிலையில் இருந்து இருக்கிறார். நேற்று வரைக்கும் ஜெயித்தவர்கள், நேற்று வரைக்கும் பிரகாசித்தவர்கள், நேற்று வரைக்கும் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டினவர்கள், தேவனுடைய சமூகத்தில் வைராக்கியமாக நின்றவர்கள், முன்னின்றவர்கள், சபைக்காக நின்றவர்கள், தேவனுடைய சத்தியத்துக்காக நின்றவர்கள், தேவனுக்காக நின்றவர்கள் இந்த நாட்களில் பின்தங்கி போயிருக்கிறார்கள், பின்மாறி போயிருக்கிறார்கள். இப்பொழுது கர்த்தருடைய தேசம் அடிமைப்பட்டு கிடக்கிறது என்பதை நாம் ஆவிக்குரிய ரீதியாக நாம் கொஞ்சம் ஆய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால் அது ரொம்ப ஒரு வருத்தமான காரியம் தான். இருக்கிறதை காப்பாற்றணும், இருக்கிறதை காப்பாற்றணும், இருக்கிற மணிகளை காப்பாற்றணும். அதனால தட்டி எழுந்து அதை சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பாரம் இந்த தேவனுடைய மனுஷனுக்கு இருந்தது, கிரியவனுக்கு இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு உணர்வு, இருக்கிறதை காப்பாற்றணுமே, நம்முடையவர்களை காப்பாற்றணுமே, நம்முடையவர்களை காப்பாற்றணுமே, நமக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய தேசத்தை, திருச்சபையை நம்ம பாதுகாக்கணுமே அப்படிங்கிறதான ஒரு கால சூழ்நிலை உண்டாயிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அநேகமாக எல்லாரும் சோரம் போயிருக்கிறார்கள். ஆங்காங்கே இருந்தவர்கள் செய்திகளை கேட்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கிற பொழுது, நாங்கள் சில காரியங்களை அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்கிற பொழுது எல்லாரும் அநேகமாக எல்லா இடங்களிலும் சோரம் போயிருக்கிறார்கள். கர்த்தருக்கு துரோகம் பண்ணினவர்களாக செய்யக்கூடாது என்று விலக்கின காரியங்களை, பாவங்களை துணிகரமாக செய்கிறவர்களாக செய்துவிட்டு திரும்பவும் தேவ சமூகத்தில் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறவர்களாக, கர்த்தருடைய சமூகத்தில் அவர்கள் பந்தியில பங்கு பெறுகிறவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற பொழுது, இருக்கிறவர்களும் இந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று எண்ணி பார்க்கிற பொழுது ரொம்ப ஒரு வருத்தமான காரியமாக இருக்கிறது. அப்படி ஒரு வருத்தமான காலம் தான் இந்த
கிதியோனுடைய நாட்களிலும் உண்டாயிருந்தது. இருக்கிறத காப்பாற்றிக் கொள்ளணும் என்று சொல்லி அவர் போரடித்தார். அப்படியே விளைஞ்சது சாத்தானுடைய கையிலிருந்து அல்லது அந்த மீதியாளர் என்று சொல்கிறாங்க அந்த பகைவருடைய கையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளணுங்கிறதான ஒரு பாரம் அந்த தேவனுடைய மனுஷனுக்கு இருந்தது. அப்ப கிதியோனை போன்ற தேவனுடைய மனிதர்கள் இந்த காலங்களில் வேண்டும். கிதியோனை போன்ற தேவ வாலிபருக்கு இந்த காலங்களில் தங்களுக்காக வாழாதபடிக்கு தங்களுடைய சொந்த காரியங்களே முன்வைத்து போகாதபடிக்கு எல்லாரும் போறாங்க, நானும் போறேன், அவங்களுக்கு பின்னால போறேன் அப்படிங்கிற அந்த ஒரு சராசரியான ஒரு ஆவிக்குரிய ஜீவிக்கிறவர்களா இல்லாதபடிக்கு காப்பாற்றணுமே. தேவனுடைய காரியங்களை காப்பாற்றணுமே, திருச்சபையுடைய காரியங்களை காப்பாற்றணுமே, சத்தியத்தை காப்பாற்றணுமே, கர்த்தருடைய தேசம் பாழ்பட்டு கிடக்கிறது அதை காப்பாற்றணுமே அப்படிங்கிற அந்த உணர்வோடு கூட கிதியோன்கள் எழும்ப வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியமா செய்தியாக இருக்கிறது. தொடர்ந்து 6ஆம் அதிகாரத்தில் 12-13 கூட வாசிப்பாருங்க. இப்படி தேசம் அடிமைப்பட்டு கிடக்கிறது என்கிற துக்க கவலை அந்த கிதியோனுக்கு இருந்தது. நமக்கு இருக்கா? நம்ம காரியங்களுக்காக கவலைப்படுறோம், துக்கப்படுறோம். கர்த்தருடைய தேசம் பின்மாறி கிடக்கிறது, அது சோகம் போய் கிடக்கிறது, அது தீண்டப்பட்டு கிடக்கிறது, அது கிருபை இழந்து கிடக்கிறது, அது கர்த்தரை விட்டு தூரம் போய் கிடக்கிறது. தேவன் சபையிலே இப்பொழுது கடந்த காலங்களில் போல அவருடைய ஆளுகையும் அவருடைய அதிகாரமும் இல்லையே. சபை நாட்களில் நொறுங்கி போயிருக்கிறது. இப்படிங்கிற துக்கமும் பாரமும் நமக்கு இருக்கிறதா? நமக்கு இருக்கிறதுல இது இருந்த யாருக்கு இருந்தது? இந்த படிப்பட்ட காரியங்கள்லாம் கிதியோனுக்கு இருந்தது. வாசிங்க நியாயங்கள் 6:12-13 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே, மகா பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், அவன் கூட இருக்காப்பா அப்படின்னு இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்லணும்னா நம்முடைய உள்ளம் கர்த்தருடைய காரியங்களுக்காக துடிக்கணும், கொதிக்கணும். அப்படி அன்னைக்கு ஒரு உணர்வு அந்த கிதியோனுக்குள்ள இருந்துச்சு. அதனால கர்த்தர் அவர் கூட இருந்தாரு, அவர் அழைச்சாரு என்று சொல்லி பார்க்கலாம். வாசிங்க. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி ஆயன் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் நீர் எங்களோட இருப்பீரானால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே, கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று, கர்த்தர் எங்களை பாவத்தில் குடியிலிருந்து, சாத்தானுடைய குடியிலிருந்து, இந்த உலகத்தினுடைய குடியிலிருந்து, இந்த ஆதிக்கத்திலிருந்து எங்களை விடுவித்து உங்களுடைய தேசத்துக்குள்ளே கொண்டு வரவில்லையா? இந்த கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு வரவில்லையா? எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் நீ பலமுள்ள தேவனாயிட்டே, பராக்கிரமுள்ள தேவனாயிட்டே, நீ வல்லமை உள்ள தேவனாயிட்டே. உம்முடைய ஜனங்கள் எழுப்பின பொழுது, உம்முடைய சேனை எழுப்பின பொழுது, கர்த்தருடைய சேனையாய் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது இயற்கை மாத்திரமல்ல எல்லா ஜாதிகள் ஜனங்களும் கண்டு அஞ்சு நின்றார்களே. அப்பா, அந்த வல்லமை உள்ள தேவனாயிட்டே, நீ எங்கே வல்லமை? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே, மீதியானியர் கையில் எங்களை என்ன செய்தாரே? ஒப்பு கொடுத்தாரே என்று ரொம்ப துக்கத்தோடு தேவனத்துல அவர் பேசினார் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். நமக்கு துக்கம் இருக்கா? நமக்கு துக்கம் இருக்குதா? ஒரு சராசரி சபை காட்டிலும் ஒரு வருஷமான நிலைக்கு கர்த்தருடைய தேசம் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அவர்களெல்லாம் பார்த்து நம்மை பார்த்து பரியாசப்படத்தக்கதாக நம்முடைய நிலைமை மிகவும் வருத்தமான ஒரு நிலைக்கு கடந்து போய் கொண்டிருக்கிறது, தள்ளப்பட்டிருக்கிறோம். விசுவாசிகளிடத்திலும் மேன்மை இல்லை, நன்மை இல்லை, பயமில்லை, பக்தி இல்லை, பரிசுத்தம் இல்லை, ஒரு உணர்வற்ற நிலை ஜனங்களிடத்திலும் காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நடத்துகிறவர்களோ அதை காட்டிலும் ரொம்ப வருத்தமான சூழ்நிலையில அவர் இருக்கிறார்கள். இதை குறித்து நமக்கு துக்கம் இருக்கிறதா? எப்படி இருந்த தேசம் எப்படி இருக்கிறது என்று வருத்தம் உண்டா இருக்கிறதா? இங்கே கிதியோனுக்கு உண்டாயிருந்ததா? அப்போ கிதியோன்கள் தேவையா இருக்கிறது. இப்பொழுது இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்கு, இந்த கர்த்தருடைய தேசத்தை, ஆவிக்குரிய தேசத்தை காப்பாற்றுவதற்கு கிதியோன்கள் தேவையா இருக்கிறார்கள்.
இடத்துல ஆராதனை நடந்து கொண்டு இருந்துச்சு. நானும் அந்த ஆராதனைக்கு அங்கே போயிருந்தேன். மேல இருந்து சிலர் வந்திருந்தார்கள். அப்படி வந்திருக்கிற பொழுது நான் கர்த்தருடைய சமூகத்தில் நானும் அந்த கூட்டத்தில் ஊழியக்காரர்களோடு கூட வரிசையில் இருந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்த பொழுது நான் மீண்டும் சிறுவர் மேல் என் கரங்களை வைப்பேன் என்று கர்த்தர் அந்த நாளில் என்னோடு கூட பேசினார். அதற்காக நான் சோதனை செலுத்துகிறேன். ஹல்லேலூயா! நான் மீண்டும் சிறுவர் மேல் கைகளை வைப்பேன் என்று சொன்னார். பெரியவங்க ஓடி சார்ந்த காலமும் உழைச்ச காலங்களும் ஒரு முடிவுக்கு வந்துட்டு முற்றுப்புள்ளி ஆகிட்டு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாருங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேன். அப்போ வீடு சிறுவர் கர்த்தர் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் வாலிபர்களை பார்த்தால் சிறுவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாலிபர்கள் பலவான் கையில் உள்ள அம்பரா துணிகளில் இருக்கிற அம்புகளை போல இருக்கிறார்கள். கர்த்தருடைய சமூகத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி துணிப்புள்ள வாலிபர்கள் இளைஞர்கள் தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்காக எழும்பி தீவிரம் கொள்கிற கர்த்தருடைய சபைக்காக யுத்தம் செய்யக்கூடிய கர்த்தருடைய சபை எப்படியாவது சாத்தானுடைய வல்லமையில் இருந்து, பாவத்தின் பிடியில் இருந்து, அநியாயத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, தீமையிலிருந்து, தேவ சித்தத்துக்கு மாறான காரியங்களில் இருந்து திருச்சபையை எப்படியாவது விடுவித்து அதை திரும்பவும் அதன் சாலத்தில் உயர்த்தி நிறுத்த வேண்டும். கர்த்தரை திரும்பவும் அவருடைய தேசத்தில் தீவிரப்பட வேண்டாம் என்பதற்காக கர்த்தர் கிரியவர்களை தேடுகிற காலம் என்று கர்த்தர் இன்றைக்கு இந்த செய்தி எனக்கு கொடுத்த பொழுது கர்த்தர் சொன்னார். கிரியவர்களை பொழுது தேவை. எப்படி என்ன பொறுத்த மட்டும் அவர் காரியத்தை நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நம்ம காரியத்தை அவர் பார்த்துக்கிறார். அதுதான் அனுபவ முத்திரையாக இருக்கிறது. அவர் காரியத்தை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா, அதுல கருத்து கொள்ள ஆரம்பிச்சிட்டோம்னா, அதுல ஒரு வேகம் எடுக்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொன்னா, அதுல நம்ம வேகம் எடுத்துட்டோம்னு சொன்னா நம்ம காரியத்தை அவர் பார்த்துக்கிடுவாரு. அப்படிதான் என்னுடைய அனுபவங்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த 40 வருஷத்துக்கு மேலாக ஊழியக்காரனாய் விசுவாசியாக தொடர்ந்த காலங்களை நான் திரும்பி பார்க்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் நான் பார்க்கிறேன். எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அப்ப அவருக்காக இப்பொழுது தீவிரப்படுவதற்கு கிரியைகள் தேவை. இருக்கு வெளிப்படுத்தல் 3:8 கூட வாசிப்பீங்க. பெரிய ஆளா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சின்னாளா இருந்தாலும் போதும், கொஞ்சம் பலம் இருந்தாலும் போதும். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போதும் சொன்னார்னா அந்த காலத்துல இருந்த அந்த சூழ்நிலையினால ஆவில பலங்குண்டி போய் கிரியர் கூட இருந்திருக்க முடியும் போல தெரியுது. மனம் தெரிந்து போய் இருந்திருக்கிறார்கள். மனம் தொஞ்சு போயிருந்தனால ஆவிலே பலன் கொஞ்சம் தொஞ்சு போய் அவருக்கு இருந்திருக்கிறார். ஆனாலும் அவருக்குள்ள இருந்தான அந்த தேவ அன்பை பார்த்தார். அந்த தேசத்துக்காக துக்கிக்கிற அந்த துக்கத்தை பார்த்தார். இருக்கிறத காப்பாற்றணுமே, இருக்கிறதையாவது காப்பாற்றணுமே, இருக்கிற வழிகளையாவது காப்பாற்றணுமே. அதையும் சாத்தான் விசிறிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற உணர்வு அந்த கிரியனுக்குள்ள இருந்ததை கர்த்தர் பார்த்தார். அதனால உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போன்னு சொன்னார். வெளிப்படுத்தல் 3:8 ஒரு தேவனுடைய எடுத்து வாசிங்க. கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அவன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலம். ஆமா, உனக்கு இப்போ கொஞ்சம் பலம் தான் இருக்கு. நீ என் நாமத்தை மறந்தறியாமல், என் நாமத்தை நீ மறந்தறியாமல், என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே, என் வசனத்தை கைவிட்டபடினாலே, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஒருவன் பூட்ட மாட்டான். அப்போ எல்லாரும் பின்னோக்கி போயிட்டாங்க. உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. உலகத்துக்கு முன்னால போக ஆரம்பிச்சுட்டாங்க. அது சொந்த காரியம் தான் முக்கியம் உணர்வு உண்டாக்கி பரிசுத்தவான்கள் சொல்லப்படுகிறாங்க. மனிதர்களுடைய கடந்த கால காரியங்கள் எல்லாம் அசை போட ஆரம்பித்த பொழுது நம்ம தான் ஏமாறியா இருந்துட்டோமோ, நம்ம தான் கோமாரியா இருந்துட்டோமோங்கிற ஒரு உணர்வு நல்லா இருக்கிறவங்களுக்குள்ளையும், பக்தி விளக்கமா இருக்கிறவங்களுக்குள்ளையும்
எழுப்ப ஆரம்பிச்ச உடனே நம்ம பிழைக்கிறதுக்கு நம்மளும் மதிய பார்ப்போம் அப்படின்னு இவங்களும் மதிய விட்டுட்டாங்க. தேவனுக்காக அழகமாக இருக்கணுங்கிற அந்த மதிய விட்டுட்டாங்க, அநேகமா விட்டுட்டாங்க. அவங்க காரியங்களை இப்ப பார்த்துட்டு ஓடிட்டு இருக்காங்க. யாருக்கும் இந்த தேசத்து மேல அக்கறை இல்லை, தேசத்தை குறித்து உணர்வு இல்லை. அது என்ன செய்ய முடியும்? நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம மத்தியில என்ன செய்ய முடியும்? நம்ம ஒருத்தர் என்ன செய்ய முடியும்? கிதியோன்கிற ஒருத்தன் தான் தேவனுக்கு தேவையா இருந்துச்சு. அந்த ஒரு மனிதனை கொண்டு அன்னைக்கு இருந்தான பகைகளாகிய மிதியானையில கர்த்தர் முறியடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறான். ஒரு ஆளாவது எனக்காக இருக்காங்களா என்கிறது தான் கர்த்தருக்குள்ள இன்னைக்கு இருக்கிற ஆதங்கம். ஒவ்வொருத்தர் மூஞ்சியா பார்த்துட்டு தான் இருக்கிறார். ஒவ்வொருவருடைய முகத்தையும் உள்ளத்தையும் கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு. எனக்காக ஒருத்தர், எனக்காக, என்னுடைய வேலைக்காக, என்னுடைய காரியத்திற்காக ஒருத்தர் இருக்காங்களா? ஒரு ஆள் இருக்கா? இருக்கிற மாதிரி இருக்கு. உள்ள போய் பார்த்தா அதுலயும் சுயநலம் உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. அந்த சுயம் எலும்புல பெருமாறி அவங்க இதுவரைக்கும் பார்த்த வேலையெல்லாம் கர்த்தருக்காக இல்ல, தங்களுக்காக தான் பார்த்திருக்காங்கன்னு நினைச்சு ரொம்ப துக்கப்பட வேண்டியிருக்கு. அப்படி இல்ல, தேவனுக்காக அழக பாராட்டி தங்களை பின்னுக்கு தள்ளி தங்களுடைய காரியங்கள் எல்லாம் புறம்பாக்கி விட்டு தூர தள்ளி வச்சுட்டு என் தேவனுடைய காரியத்திற்காக நான் செய்ய வேண்டிய காரியம் உண்டு அப்படிங்கிற அந்த உணர்வுள்ள விசேஷமாக இளைஞர்கள் இந்த நாட்களிலே தேவையாக இருக்கிறார்கள். முன்னால போறவங்க பல்கி அடிச்சு விழுந்தா விழுந்துட்டு போறாங்க. நீங்க முன்னால போங்க. உண்மையில் நடத்தினவர்கள் உங்களுக்கு முன்னால போன தேவனப்படுத்தல் என்று சொல்லப்பட்டவர்கள் அவருக்கு பின்னால தீவிரமாக ஜெயம் போட்டு அல்லேலூயா போட்டு ஆண்டவரே அப்படின்னு கலிகூர்ந்து மகிழ்ந்து ஆர்ப்பரித்து ஆரவாரம் செய்து பின்னால போனீங்க, முன்னால போனவங்க பல்கி அடிச்சுட்டாங்கய்யா. அப்ப அவ்வளவுதானே, நம்மளும் பல்கி அடிச்சிட வேண்டியதானா? நம்மளும் சைடு வாங்கிட வேண்டியதானா? நீங்க முன்னெடுத்தவர்களாக எழுப்பக்கூடாது. கிரியனை போல நீங்களே முன்னெடுத்தவர்களாக திருச்சபையை முன்னிட்டு நடத்துகிறவர்களாக திருச்சபையை உண்டாக்குற அவலங்களை நோக்கி பார்த்து சுக்கப்பட்டு வருத்தப்பட்டு அதை சீர் செய்கிறவர்களாக கர்த்தருடைய வேலை செய்கிறவர்களாக ஏன் நீங்க முன்னெடுக்க கூடாது? நான் கேட்கிறேன்னா இல்ல ஆண்டவர் கேட்கிறாரான்னு கேட்கிறவங்களும் இருக்கிறவங்களும் கொஞ்சம் சிந்திச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உணர்கிறேன். கொஞ்சம் பலன் இருந்தாலும் போதும். கொஞ்சம் கர்த்தருக்காக பாவம் வைராக்கியம் உண்மையா இருந்தா போதும். எல்லாரும் வழி தப்பி போன பொழுது நம்ம வழியை விட்டு விலகாம இருக்கிறதுக்கு பிடிச்சுக்கிட்டு நிக்கிறோம் அப்படின்னா அது போதும். நாம் ஒரு கிரியனாக உருவெடுக்க முடியும். கர்த்தருடைய தேசத்தில் காணக்கூடிய எல்லா அநியாயங்களையும் தொலைத்து போட்டு வேறெடுத்து போட்டு கர்த்தருடைய தேசத்தை நாம் திரும்பவும் இந்த ஆவிக்குரிய தேசத்தை ஒரு உயர்ந்த தேசமாக அதை உயர்த்தி நிறுத்த முடியும். அதுக்கு நாம வேணும், கர்த்தருக்கு நாம வேணும். ஞாயிறு 6, 18, 10 19 வசனங்கள் நம்ம வாசிப்போம் சொன்னா எல்லாரும் கர்த்தருக்கு ஆராதனை செய்யறதை விட்டுட்டாங்க. ஆராதனை நடக்கு, ஆனா கர்த்தருக்கு ஆராதனை செய்யறாங்களா? கர்த்தருக்கு ஆராதனை கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்யலாம். பயபக்தியா இருந்து பரிசுத்தமா இருந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்யலாம். ஆராதனை நடத்துகிறதும் கர்த்தருக்கு பிரியமா இருந்து பயபக்தியா இருந்து பரிசுத்தமா இருந்து ஆராதனை செய்யலாம். தனக்கு கொடுக்கப்பட்ட ஜனங்களையும் கண்காணிக்கலாம். அவங்க எப்படி இருக்கிறாங்க, என்ன செய்யறாங்க, எங்க போறாங்க, எங்க வராங்க, அவருடைய வாழ்க்கை தர எப்படி இருக்கு, அவருடைய பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்கு, தேவனோட கூடிய ஐக்கியம் சிநேகம் நெருக்கம் எப்படி இருக்கு, அவருடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு, அவருடைய பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்கு, தேவனுக்கு பிரியமானதை செய்கிறார்களா?
அல்லது 6 நாள் லூட்டி அடிச்சுட்டு உலகத்தோட சேர்ந்து ஒட்டி வாழ்ந்துட்டு தேவன் சபையும் கடந்த காலத்துல விளக்கிற எல்லாத்தையும் தாராளமா செஞ்சுட்டு பயம் இல்லாம செஞ்சுட்டு அப்புறம் வந்து அலையில போடுறாங்களா அப்படிங்கிறதுலயும் ஊழியக்காரர்களும் என்ன செய்யணும், ரொம்ப கவனமா இருக்கணும். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு தரிசனமான பொழுது அவருக்கு ஏதாவது கொடுக்கணும், அவருக்கு என்ன செய்யணும், பலி செலுத்தணும், ஆராதனை செய்யணும் அப்படிங்கிற உணர்வு இந்த கிதியோன் இருந்துச்சு. 18-19 வாசிக்கலாம். நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் வைக்கிற அளவுக்கு இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக. அதற்கு அவர், நீ திரும்பி வருமட்டும் நான் இருப்பேன் என்றார். உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சியை ஒரு கூடையில் வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணத்தில் வார்த்து அதை வெளியே கர்வாலி மரத்தின் கீழ் இருக்கிற அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தார். தேசமே கர்த்தர் மறந்த நேரத்துல இந்த கிதியோனால மறக்க முடியல. அப்படி ஒரு உலகுள்ள இருதயம் எனக்குள்ளே உங்களுக்குள்ள இருக்கணுங்கிறதா கர்த்தர் எதிர்பார்க்கிறது. ஒரு ஆள் 2 ஆள் 5 ஆள் 10 ஆள் இந்த தேசத்தை காப்பாற்றுறதுக்கு இல்லையா? அந்த உணர்வோட கூடிய ஆட்களுக்கு இல்லையா கேட்கிறேன். இந்த கத்தோலிக்க தேசத்துல இல்லையா? எதுக்கு பின்னால போறீங்க? யாருக்கு பின்னால போறீங்க? மனுஷருக்கு பின்னால போறீங்க? கர்த்தருக்கு பின்னால போங்க. எதுக்கு? இந்த கிரியனுக்கு பெரிய வேலை இல்லை, பேக்ரவுண்ட் பின்புலம் இல்லை. ஆனாலும் தேசத்தில் காணப்படும் லட்சிய அகற்ற வேண்டும் என்கிற தேவனோடு இந்த மனுஷன் கை கொடுத்தாரு. நம்ம தேவனோடு கூட கை கொடுக்கணுமா வேண்டாமா? நமக்கு என்ன போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆறாம் அதிகாரத்தில் 24 முதல் நீங்க வாசிச்சு பாருங்க. அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். இனியாவது நீ தரிசனமானீங்கப்பா, இனியாவது இந்த தேசத்துக்கு ஒரு சமாதானம் உண்டாகட்டும், திரும்ப இந்த தேசம் சமாதான பூமியா மாறிட்டு மாட்டவரே அப்படின்னு அங்க ஒரு பலிபீடம் கட்டினாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறான். கொண்டு போய் ஆமா எப்படிப்பட்ட காலம் யோசிச்சு பாருங்க. சமாதான காலம் இல்ல, சமாதானம் இல்லாத காலம், மீதியான கையில அகப்பட்டு தவித்துக் கொண்டிருந்த காலம், அவங்க கையை வாங்கி இருந்த காலம். எங்க பாகாலின் வணக்கம் பெருகிருந்துச்சு. இஸ்ரவேலர்களாகிய அந்த ஜனங்களும் மேலும் தேவ வழிபாட்டை செய்த அந்த ஜனங்களும் கர்த்தருடைய வல்லமையை கண்ட அந்த ஜனங்களும் வழி தப்பி பாகாலுக்கு பின்னால போய்கிட்டு இருந்தாங்க. மூச்சு விட்டா மீதியானருக்கு போயிடும். அங்க பாகாலின் தீர்க்கதரிசிகள் தான் எக்கச்சக்கமா இருந்திருக்காங்க. கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் அங்க ஓய்ந்து போயிட்டாங்க. உங்களுக்கு அவங்களும் பாகாலின் தீர்க்கதரிசியாக இன்றைக்கு மாறுறது போல மாறிட்டாங்க. அநேக காரியங்கள் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திற்கான தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விக்கிரமமாக காணப்படுகிறது. தேவன் அறிவிக்கிற காரியங்கள் எல்லாமே விக்கிரமம் தான். விக்கிரமமான காரியங்கள் காணப்படுகிறது. சுயத்துக்கு உழைக்கிறாங்க, தனக்காக உழைக்கிறாங்க, தனக்காக ஊழியம் செய்யறாங்க. ஜனங்களை தமக்கு பின்னால வரவைக்கிறது தான் அவங்களோட முனைப்பெல்லாம் இருக்கு. கர்த்தருக்கு பின்பற்ற ஜனங்கள் இப்பொழுது கர்த்தரை விட்டுட்டு இவங்களுக்கு பின்னால வரணும். இதுக்குன்னு பிரிஞ்சு கூட்டம் கூட்டமா
ஊழியம் செய்தாங்க. என்ன அவல நிலை இது? ஒன்னா ரெண்டாக்குனாங்க, மூணாக்குனாங்க, 3 இப்ப 4 5 இருக்கு. இதை பத்தி யாருக்கும் வார்த்தை இல்லையா? எலியா சிதறமடைந்து கிடந்தான பலிபீடத்தை செக் பண்ணிட்டு அதுல திரும்பவும் கர்த்தருக்கு பலி செலுத்தினார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எவ்வளவு மோசமான ஒரு நிலை இந்த கிறிஸ்தவ காலத்துல உண்டாயிருந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் சொல்லிட்டாரு, பராக்கிரமசாலியே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் கர்த்தர் சொல்லிட்டாரு. ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல இந்த வீதியானல உனக்குள்ள இருந்து நான் முறியடிப்பேன் ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னேன். இவருக்குள்ள ஒரு புது உத்வேகமும் ஒரு பலமும் இவருக்குள்ள வந்துட்டு பலன் குட்டி மருந்தவர் பலசாலியா உண்மையில மாறிட்டாரு. ஹalleluya. அதனால வீதியானுடைய கை ஓங்கி இருந்தார். அந்த காலங்கள்ல அவர் என்ன செஞ்சாருன்னு சொல்லி பார்க்கிற பொழுது ஆண்டவர் சொன்ன உடனே என்ன செஞ்சாரு? விக்கிரத்தோம்ப வெட்டி போட்டு அங்க ஒரு பலிபீடத்தை கட்டி தகப்பனும் இருக்கிறாரா காரணம் தான் இருந்திருக்கிறார். வாசி முடிச்சா 27 வரைக்கும் வாசிட்டீங்க. சேர்த்து கர்த்தர் சொன்னபடி செய்ததுக்கு இப்ப ஆள வேண்டியா? ஹalleluya. என் இஷ்டத்துக்கு ஊழியம் செய்யலாம், என் விருப்பத்துக்கு ஊழியம் செய்யலாம், எனக்கு பிடிச்ச மாதிரி ஊழியம் செய்யலாம், பிடிச்சா ஊழியம் செய்யலாம், பிடிக்கலன்னா ஊழியம் செய்ய வேண்டாம், ஊழியத்தை விட்டுடலாம். வசதி போட்டு அங்கிட்டு போய் சேர்ந்துக்கலாம், வசதி போடலன்னா அங்கிருந்து வந்து இன்னொரு ஆள் கூட போய் சேர்ந்துக்கலாம். 2 வசதி போடலையா ஒரு தனி கூட்டமா கூடிக்கலாம், நம்ம வசதிக்காக நம்ம ஊழியம் செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ளாக இருக்குது. எப்பப்பா இவங்களுக்கு பின்னால போற ஜனங்களும் எப்படி இருப்பாங்க? அந்த பக்தி, அந்த வைராக்கியம் அதெல்லாம் அவங்ககிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்களுக்குள்ளே அது கிடையாது. இவங்களுக்காக இவங்க ஊழியம் செய்யறாங்க, கர்த்தருக்காக இல்லை. கர்த்தர் தனக்கு சொன்னபடி செய்கிறது தான் ஊழியம். ஹalleluya. என்ன சொல்றாரு அதை செய்யுங்க. வீட்டை கட்ட எஜமான் எப்படி வீடு இருக்கணும்னு ஆசைப்படுறாரோ அப்படிதான் வீடு கட்டலாம். சபையை கட்டுறது, சபை நடத்துறது அப்படிதான். வீட்டு எஜமானுக்கு என்ன ஆசை இருக்கோ, என்ன வடியா சபை இருக்கணும், வீடு இருக்கணும் சொல்லி விரும்புறாரோ அப்படித்தான் வீட்டை கட்டணும். எனக்கு வடக்கு பக்கம் வாசல் வைக்கணும்னு ஆசையா இருக்கு, அவரு கிழக்கு பக்கம் தான் வாசல் வைக்கணும்னு சொல்றாரு எஜமான். அங்க இருக்க அதை விட்டுட்டு நான் வடக்கு பக்கம் வாசல் வைக்க முடியுமா? ஜன்னல் இந்த அளவுல இருக்கணும்னு சொல்றாரு, எனக்கு இஷ்டப்படப்படி நான் ஜன்னல் வைக்க முடியுமா? வச்சா தள்ளி போடுறாங்க. வேற மேட்சினே கொத்துனார கான்ட்ராக்டர் பார்ப்பாரு. அவர் ரொம்ப இறக்கமுள்ள எஜமானா இருக்கிறார். வேலை இழந்து நடத்தல நிற்கிறார்களுக்காக, அவர் பொறுமையா இருக்கிறதுக்காக நம்ம மனம் போல எப்படிலாம் ஊழியம் செய்ய முடியுமா? ஊழியம் யாருக்கு செய்யறோம்? கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். வாசி முடிக்கலாம் அந்த வாசனத்தை. அவன் தகப்பன் அப்ப எவ்வளவு ஒரு பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையில அந்த கிரியம் கர்த்தருடைய சித்தம் செஞ்சாரு, கர்த்தருக்காக செஞ்சாரு. அதான் கர்த்தரா கூட இருந்து மீயாரை முறியடிச்சு திரும்பவும் தேசத்தை நம்முடைய ஜனங்கள் கட்டிக் கொள்கிறதற்கு ஏதுவாயிற்று. அது திரும்பவும் கர்த்தருடைய தேசமா அது மாறி இருந்துச்சு, கர்த்தருடைய ஆளுகை இருந்துச்சு, கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் திரும்பவும் உண்டாயிருந்தது. இப்படி கிரியான்மான நியாயாதிபதிகள், ரட்சகர்கள் எழும்பி பயங்கர வெட்டி போட்ட போதெல்லாம் தேசத்துல
அமெரிக்கான ஒரு சூழ்நிலை, சந்தோஷமான மகிழ்ச்சியான சமாதானமான சூழ்நிலை, கர்த்தருடைய ஆளுகையும் ஆசீர்வாதமும் திரும்பவும் அந்த தேசத்துல உண்டாயிருந்துச்சு. இப்ப கிதியோன் வேணும்ல, ஏன் நம்ம அந்த கிதியோனா இருக்க கூடாது? நம்ம ஏன் அந்த கிதியோனாக இருக்கக்கூடாதுங்கிறத கேள்விப்போம். இன்னொரு ஒரு ஆளை பார்ப்போமா? நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை நீங்க வாசி பாருங்க. ஏகத்திலே ஒரு இளைஞன் இருந்தார். இப்போ கர்த்தருக்கு இளைஞர்கள் தான் வேணும், வைராக்கியமுள்ள இளைஞர்கள் வேணும், கர்த்தருக்காக நிற்கக்கூடிய இளைஞர்கள் வேணும், தேசத்துக்காக திறமையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேணும், தேசத்துக்குள்ளே காணப்படுகிறதான தீமைகளுக்காக போர் செய்யக்கூடிய, எதிர்த்து நிற்கக்கூடிய, அதற்காக முட்டு கொடுக்கக்கூடிய இளைஞர்கள் எப்பொழுது வேண்டாம். ஏகத்தில் ஒரு ஆள் இருந்தாருன்னு அங்க எழுதப்பட்டிருக்கு பாருங்க. நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்துல 15 முதல் நம்ம கொஞ்சம் வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு பென்யமீன் கோத்திரனாகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் இரட்சகனை எழும்ப பண்ணினார். அவன் இடது கை பழக்கமுள்ளவனாய் இருந்தார். அவன் கையிலே இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு காணிக்கை அனுப்பினார்கள். அனுப்பப்பட்டு கிடந்தாங்க. இப்போ நம்முடைய ஆசீர்வாதம் பூரா நமக்கு வந்து சேரல, சபைக்கு வந்து சேரல. அது எல்லாம் அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் சாதாரண தட்டிட்டு போறான். இப்ப ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து நிக்கிறோம். ஆதியில் இருந்த வல்லமை இல்ல சபையில. அதுல ஆராதனை சொன்னா அனல் தெரிஞ்சிச்சு. ஹalleluya. அந்த பவர் ஹalleluya எங்க போச்சு? பெட்ரோல் ஊத்தி தீ வச்ச மாதிரி ஒரு குப்பன் ஒரு பிடிக்க பார்த்திருக்கீங்களா? பழைய அனுபவம். பெட்ரோலை ஊத்திட்டு ஒரு தீ பிடிச்சு பொருத்தி போட்ட ஒரு குப்பன் ஒரு தீ பிடிக்கும். அது மாதிரி ஒரு பவர். அப்படி ஒரு அவருடைய நிறைவு இப்ப காணும் தானே. ஊதி பச்சை வச்ச மாதிரி இருக்குல்ல. இப்போ பச்சை கட்டையில கொஞ்சம் மண்ணெண்ணை ஊத்தி ஊதி பத்த வச்ச மாதிரி பத்த வைக்க வேண்டியது. ஒண்ணு ஊழியக்காரர் அலைஞ்சு கிடக்காரு, விசுவாசிகள் அளந்து போயிருக்கிறாங்க. ரொம்ப பிரயாசப்பட்டு தான் பத்த வைக்க வேண்டியிருக்கிறது. அக்கினி கொளுத்தின அந்த வேகம் இங்க ஏகூத் இருபுறமும் கருக்கும் ஒரு முழ நீளமுமான ஒரு கத்தியை உண்டு பண்ணி அதை தன் வஸ்திரத்துக்குள்ளே தன் வலது புறத்து இடுப்பிலே கட்டிக்கொண்டு காணிக்கையை மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு செலுத்தினான். எக்லோன் மிகவும் ஸ்தூலித்த மனுஷனாய் இருந்தான். அவர் காணிக்கையை செலுத்தி தீர்த்த பின்பு காணிக்கையை சுமந்து வந்த ஜனங்களை அனுப்பிவிட்டார். அவனோ கில்காலில் உள்ள சிலைகள் இருக்கும் இடத்திலிருந்து திரும்பி வந்து, ராஜாவே, உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய ரகசியமான ஒரு வார்த்தை உண்டு என்றார். அதற்கு அவன் பொறு என்றான். அப்பொழுது அவனிடத்தில் நின்ற யாவரும் அவனை விட்டு வெளியே போய்விட்டார்கள். ஏகூத் அவன் கிட்டே போனான். சமயம் பார்த்து எதிர்பார்த்து இந்த ஏகூத் காத்து கொண்டே இருக்கிறாரு. எதிரிக்கு ஒரு முடிவு கட்டணும். ஹalleluya. தீமைக்கு ஒரு முடிவு கட்டணும். கர்த்தருக்கு விரோதமான காரியத்திற்கு, கர்த்தருடைய தேசத்தை எதிரி ஆளுகிற இந்த தீங்குக்கு ஒரு முடிவு கட்டணும். இங்க என்கிற ஒரு காரியம் உட்பட இருந்துகிட்டே இருந்திருக்கு. கண்ணோக்கமாக இருந்திருக்கிறார். எப்ப சமயம் கிடைக்கும்னு கண்ணோக்கமாக இருந்திருக்கிறார். எப்படி அதை நடப்பிக்கணும், எதிரி எப்படி முடிச்சுக்கிட்டணும் அப்படிங்கிறத அதே சிந்தனையில தான் இருந்திருக்கிறார். வேற சிந்தனை அவருக்கு இல்லை. எத்தனை நாளா அதை எதிர்பார்த்து இருந்தாரோ, இன்னைக்கு வரும்போதே ரெடியா தான் வந்திருக்கிறார். கருப்புல பத்திட்டு இடுப்புல கட்டிட்டு தான் வந்திருக்கிறார். ஹalleluya.
வாசிக்கப்போ ஏகூத் அவன் கிட்டே போனார். அப்படியே அந்த அவனோ தனக்கு தனிப்புறை இருந்த குளிர்ச்சியான அறை வீட்டில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது ஏகூத் உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய தேவவாக்கு எனக்கு உண்டு என்றார். அவர் தன் ஆசனத்தில் இருந்து எழுந்திருந்தார். உடனே ஏகூத் தன் இடதுகையை நீட்டி வலதுபுறத்து இடுப்பிலே கட்டியிருந்த கத்தியை உருவி அதை அவன் வயிற்றுக்குள் பாய்ச்சினார். ஆமா, உனக்கு சொல்றதுக்கு ஒரு தேவ செய்தி உண்டு ராஜாவாகிய மனுஷனே. என்ன செய்தி முடிச்சிட்டு வந்துரு ஆண்டவரே பலப்படுத்தி அனுப்பியிருக்கிறார். அவர் முடிச்சிட்டாரு. இஸ்ரவேலை ஆளுகை செய்த எதிரியை முடிச்சுட்டு வந்துட்டாரு. ஹalleluya! இன்னைக்கு ஆவிக்குரியவர்களாக உங்களை என்னென்ன சொல்ல என்ன ஆண்டவர் என்ன விடல. ஹalleluya! உங்களை என்னென்ன சொல்ல வந்தேன் ஆண்டவர் என்ன சொல்ல விடல. என்ன போனால் என்ன வந்தால் என்ன இருந்தாலும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் தேவனோடு கூட இருக்கணுங்கிறது தான் என்னுடைய காரியம். தேவனுக்காக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய காரியம். செய்தி இருந்துச்சு, ஏகத்திட்ட செய்தி இருந்துச்சு, ஏகத்திட்ட செய்தி இருந்துச்சு, ஆண்டவருடைய செய்தி இருந்துச்சு, தேவவாக்கு இருந்துச்சு. என்ன வாக்கிட்டு கேட்ட பொழுது கத்தி ஆழமா முன்னால ஏறி பின்பக்கமா வந்துட்டு நல்ல தூளிச்ச மனுஷன்னா நிறைய சரியான குண்டப்படா இருந்திருப்பான் போலுக்கு அந்த மனுஷன். அந்த எக்குலம் கத்தி எவ்வளவு லீலமான கத்தி கொண்டு போனாரு தெரியல. கத்தியோட கூர்மையை காட்டிலும் இவருடைய கையில சரத்தில் இருந்த வலிமை பலத்தை காட்டலாம். கர்த்தருக்காக இன்னைக்கு இந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிடணும் அப்படிங்கிற வேகம் ஆவியில ஒரு பெரிய பலன் வல்லவன் இந்த ஏகத்துக்கிட்ட இருந்ததுனால கத்தி முன்பக்கத்துல இருந்து மறுபக்கத்துல வர மாதிரி விடப்பட்டு ஒரு கையை சேர்ந்து போயிருக்குமோ தெரியல. இப்படிப்பட்ட ஏகத்துகள் தேவையா இருக்கிறாரு. கர்த்தருக்காக வைராக்கியம் மாறாட்ட வேண்டியவர்களாக இருக்கிறார். ஒரே வாழ்க்கை, அதுல கொஞ்சத்தை நமக்காக ஏனதானம்னு செலவு பண்ணிட்டோம். எல்லாம் பெரும்பகுதியான வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. கொஞ்ச காலம் தான் இருக்கு. அது கர்த்தருக்காக முடிஞ்சு போகட்டுமே. ஏன் அந்த உணர்வு இல்லை? ஆரம்பத்திலே நான் சொல்லப்பட்ட போல இந்த கர்த்தருடைய தேசம், இந்த ஆவிக்குரிய தேசம் செயத்துக்கு அடிமையா இருக்கு, பாவத்துக்கு அடிமையா இருக்கு, மனுஷனுக்கு அடிமையா இருக்கு, சாத்தானுக்கு அடிமையா இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு நிலை காணப்படுது? வாசிங்க. அளவோடே கூட கைப்பிடியும் உள்ளே புகுந்தது. அவனுடைய வயிற்றிற்குள் போன கத்தியை இவன் இழுக்க கூடாதபடிக்கு திருப்பி இழுக்க முடியல. இனம் அழகை சுற்றி கொண்டடைத்தது. அவ்வளவு பலம். அது பின்புறத்திலே புறப்பட்டது. ஏகூத் புறப்பட்டு அறை வீட்டின் கதவை சாத்தி பூட்டி போட்டு குழுக்கூடத்தின் வழியாய் போய்விட்டான். சாதாரணமா வந்த வேலையை முடிச்சுட்டு அசால்ட்டா கதவை பூட்டிட்டு அலுவாட்டில் போயிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப ஏகத்து வேணும், கிரியம் வேணும், சொல்லிக்கிட்டே போலாம். கிரியோன்ட்ட உள்ள ஆவி நம்மகிட்ட கிரியை செய்யாதோ, இறங்காதோ. கிரியோன் கிட்ட இருக்கிற அந்த பாரமும் துக்கமும் அந்த கவலையும், தேசத்தை குறித்தான கவலையும், கர்த்தரை குறித்தான வைராக்கியமும் நமக்கு உண்டாயிருந்தா அந்த கிரியோனுடைய இறங்கின அந்த கர்த்தருடைய ஆவி கண்டிப்பா எனக்குள்ளே உங்களுக்குள்ளேயும் இறங்கும். ஆரம்ப விசுவாசம் இருந்த காலங்களில் 2 முழு ஜபம் நடக்கிற பொழுது அன்னைக்கு
ஊழியக்காரராக இருந்தவருக்கு வெளிப்படுத்தல் உண்டாயிற்று. ஒவ்வொருவருக்கும் அவர் நோட்டில் எழுதி சொல்லிக்கிட்டே வந்தார். அப்போ எனக்கும் சொன்னார். அப்போ முதல் மாசத்துல வந்த எனக்கு கர்த்தர் சொன்னதாக வந்த வார்த்தை செய்தி என்னன்னு சொன்னான், இதுவல்ல உலகம் இன்னும் காண்பாய், நீயோ என்னை பின்பற்றி வா அப்படின்னாரு. அன்னைக்கிலிருந்து இன்றைக்கு கர்த்தருக்கு பாடம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறார். நான் தேவ சமூகத்தில் நிற்கிறேன். அப்ப விசுவாசியா இருந்தேன், ஆரம்ப விசுவாசியா இருந்தேன். அநேக அனுபவங்கள் என்னுடைய வாழ்க்கை பாதையில, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவத்திலே, சபையின் யுகத்துல, ஊழிய காலங்களில் இன்னைக்கு வரைக்கும் உண்டாகிட்டு தான் இருக்கு. இதுவல்ல உலகம். இன்னும் காண்பாய், நீயோ என்னை செய்ய பின்பற்றுவா அப்படின்னாரு. மறுமாசத்துல மறுபடியும் ஒரு செய்தி எனக்கு உண்டாச்சு. நான் உன்னை படிப்பிக்கிறேன், அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு சொன்னார். பின் நலம் வருவாய் என்று சொன்னார். கத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். தெளிவா கத்திருக்கிறேன், உறுதியா கத்திருக்கிறேன். நான் ஒத்தையா நின்ற மாதிரி இருக்கு, ஆனால் ஆண்டவர் எனக்குள்ள இருக்காரு, என்னோட கூட இருக்கிறாரு. நான் ஆண்டவருக்காக இருக்கிறது மாதிரி ஆண்டவர் எனக்காக இருக்கிறார். அனுபவத்தை கத்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதனால இருதயம் கலங்குறது போல இருந்தாலும் அதை கலங்க விட மாட்டேங்க. நான் உன்னை படிப்புகிறேன், இன்னும் அநேகரை இனம் காண்பாய், பின் அது வருவாய். அப்ப இனம் கண்டுகிட்டே இருக்கிறோம், இனம் கண்டுகிட்டே இருக்கிறோம். நேற்று ஒருத்தர, முந்த நாள் ஒருத்தர, 3 வருஷத்துக்கு முன்னால ஒருத்தர, இந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில, இந்த ஊழியர் பாதையில ஒவ்வொருத்தரா இனம் கண்டுகிட்டு இருக்கோம். மகனே, சில கணக்குல அவன் கணக்கெல்லாம் தப்பு கணக்கு மகனேன்னு கருத்து காமிச்சுட்டே இருக்கிறாராக்கும். அசால்ட்ட போயிட்டார். கர்த்தருடைய வேலையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருந்தார். அப்புறம் அதே அதிகாரத்தில் 28 போய் பார்த்தா ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாயிடுச்சு. அப்போ வேலையை துவங்கிறதுக்கு தேவனுடைய சமூகத்துல, கர்த்தருடைய தேசத்துல அணைந்து கிடக்கிற தீய எழுப்புறதுக்கு ஒரு சிலர் வேணும், ஒரு சிலர் வேணும். அப்போ அக்கினி உண்டாயிடும், அது கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதை அணைக்க முடியாது. துவக்கிறதுக்கு ஆள் வேணும்ல, துவக்கிறதுக்கு ஒரு கிரியர்கள் தேவை, ஏகத்து போட்டவர்கள் தேவையா இருக்கிறாங்க. பார்த்து பாருங்க பாப்பா. என்னை பின்தொடர்ந்து நான் முன்னால போறேன், நீங்க பின்னால வாங்கன்னு சொல்றதுக்கு ஏகத்து தேவை. கர்த்தர் உங்கள் பகைஞராகிய மோவாபியரை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார் என்றார். அவர்கள் அவனை பின்தொடர்ந்து போய் மோவாபுக்கு எதிரான யோர்தான் துறைகளை பிடித்து ஒருவனையும் கடந்து போக விட்டாமல் அக்காலத்திலே மோவாபியரில் ஏறக்குறைய 10,000 பேரை வெட்டினார்கள். அவர்கள் எல்லோரும் புஷ்டியுள்ளவர்களும் பராக்கிரமசாலிகளுமாய் இருந்தார்கள். அவர்கள் ஒருவனும் தப்பவில்லை. இப்படியே நாளிலே மோவாப் இஸ்ரவேலுடைய கையின் கீழ் தாழ்த்தப்பட்டது. அதனாலே தேசம் 80 வருஷம் அமைதலாய் இருந்தது. பாத்தீங்களா, நான் முன்னால போற பின்னால வாங்கன்னு சொல்றதுக்கு முன்னால போறதுக்கு ஆள் வேணும். கூட்டமா இருந்தா தான் போகுமா? கூட்டத்துக்கு பின்னாலதான் போகுமா? பெரிய கூட்டமா இருந்தா தான் கர்த்தர் கூட இருக்கிறாரா? சின்ன கூட்டத்தோட கர்த்தர் இருக்க மாட்டாரா? கர்த்தர் ஒரு நாள் கூட்டத்தை பார்த்து பின்னால போக மாட்டார். உண்மை தன்மையை பார்த்து தான் கர்த்தர் பின்னால போவார். சின்ன ஆளா இருந்தாலும், சின்ன கிரியானா இருந்தாலும், சின்ன தாவிதா இருந்தாலும், சின்ன ஏகுத்தா இருந்தாலும் கர்த்தர் அவங்க கூட தான் இருப்பார். கர்த்தர் வேலையை ஆரம்பிக்காம இருக்கிறதும் சரிதான். சில இடத்துல எனக்கு வருத்தமா இருக்கும், கர்த்தர் ஏன் வேலையை ஆரம்பிக்காம இருக்கிறாரு
இருக்கிறாரு, இவரை கொல்லாம இருக்கிறாரு. சில சொதப்பல்கள் எல்லாம் நடக்க வேண்டியது இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும், நமக்கு தெரியாட்டாலும். இந்த சொதப்பல் எல்லாம் முடிஞ்சாதான் கர்த்தர் வேலையை ஆரம்பிப்பாரா இருக்கும். பெரிய கூட்டம் கிரியனுக்கு முன்னால போச்சு. எத்தனையோ 1000 லட்சமோ போட்டிருக்கு இல்லையா? இவங்களை கொண்டெல்லாம் அந்த வேலையை செய்ய முடியாது கிரியோனே. அப்படி கடைசியில சேர்றது 300 பேர் தான். சில சொதப்பல்கள் எல்லாம் நடக்கும்னு ஆண்டவருக்கு தெரியும், எனக்கு தெரியாம இருக்கலாம், அவங்களுக்கு நமக்கு தெரியாம இருக்கலாம். சில சொதப்பல்கள் எல்லாம் நடக்கும்னு தெரியும். எதிர்த்து நிற்கிறவர்கள் எதற்காக எதிர்த்து நின்றார்கள்? சுயேஷ்டப்படி காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்பதற்காக எதிர்த்து நின்றார்கள். சத்தியத்திற்காக எதிர்த்து நின்றார்கள். சத்தியத்திற்காக யார் எதிர்த்து நின்றது? என்னோடு கூட கடந்த காலங்களில் சத்தியத்தை புரட்டி பேசினு எதிர்த்து நின்றது யாரு? நன்மையை தீமையனும் தீமையை நன்மையனும் சாதித்தேன்னு சொல்லி எனக்கு எதிர்த்து நின்றது யாரு? என்னோட சுயம் எனக்கு முன்னால போச்சுன்னு சொல்றதுக்கு யாரு? அப்போ நான் இடையில பிரசங்கத்துக்கு இடையில நான் சொன்னது போல நம்ம முன்னெடுத்துட்டு போன பெரியவர்கள் குட்டிக்காரன் அடிச்சுட்டாங்க, வழிய விட்டுட்டாங்க. அதுக்காக பின்னால போய் நம்மளும் சைடு வாங்கி எப்படி பெற வேண்டியதானா? ஏன் நான் முன்னெடுத்தவர்களாக மாறக்கூடாது? இந்த ஏகத்தை சொன்னாரு தானே இங்க, எனக்கு பின்ன என்ன பின்ன எனக்கு பின் தொடர்ந்து வாங்க சொல்றதுக்கு இப்போ ஆளு தேவை. கால தாமதங்களுக்கு கூட சில வேளையில நல்லதுக்கு தானே நம்ம உணர முடிகிறது. உண்மைத்தன்மை என்னன்னு கண்டறியணும்ல. ஒன்று சாமுவேல் 14:6 சூழ்நிலை பார்த்து பின்தங்கி நிக்கல தேவனுடையவர்கள், தயங்கி நிக்கல. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, ஆமா, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றார். கூட்டமா போனா நம்மளும் கூட்டத்துக்கு முன்னால போனோம். கூட்டம் இல்லைன்னா கர்த்தர் அவங்க கூட இல்லைன்னு அர்த்தமா? கேட்டிருக்கீங்களா என்னைக்காலும்? பெரிய கூட்டத்துக்கு முன்னால போறவர்களே அவங்க கூட கர்த்தர் இப்ப இருக்காங்களா? அவங்க கர்த்தர் கூட இருக்காங்களா? அவங்க தேவ சித்தத்தை செய்யறாங்களா? அல்ல மனுஷ சித்தத்தை செய்யறாங்களா? சுய சித்தம் செய்யறாங்களா? அவங்க கர்த்தருக்காக ஊழியம் செய்யறாங்களா? இல்ல தங்களுக்காக ஊழியம் செய்கிறார்களா? அவங்க திருச்சபைக்கு தேவஜனங்களுக்கு இப்ப மாதிரியாக இருக்கிறார்களா? அவங்க தேவனோட ஐக்கியமா இருக்கிறார்களா? அவர்களுக்கு போன்ற சக ஊழியக்காரரோடு அவர்கள் ஐக்கியமாக இருக்கிறார்களா? ஒருத்தர் சின்ன ஒருத்தர் முடிச்சுக்கிட்டாலே காலமா இருக்கு. குடிவெட்டுற காலமா இருக்கிறது. வாசிட்டீங்களா? இன்னொரு தடவை வாசிங்க.
கொஞ்சம் பேரை கொண்டாது அனைவரை கொண்டாது. அந்த இடத்துல வாசிக்க அதே 1 சாமுவேல் 14:6. யோனத்தான் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, ஆமா, விருத்தசேதனம் இல்லாதவருடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றார். இப்ப பாருங்க, இந்த யோனத்தானுக்கு பின்னால போறதுக்கு ஆள் தேவையா இருக்கு. உண்மையுள்ளவங்களுக்கு பின்னால போறதுக்கு ஆள் வேணுப்பா. என்ன பின்தொடர்ந்து வாங்க என்று சொல்லப்படுது. ஒரு கூட்டம் போச்சு தானே. இந்த யோனத்தானுக்கு கூட ஒரு ஆயுததாரி இருந்தார் தானே. ஒரு பெரிய ஆட்டு வந்து கடக்கிற மாதிரி அந்த பெரிசல் பாறை இருந்துச்சு. உங்களுக்கு சரியான ஆயுதமும் உங்ககிட்ட இல்லை. கர்த்தர் மேல உள்ள நம்பிக்கையில வைராக்கியத்துல நான் முன்னால போறேன், நீ என் கூட வாழ்ந்தாரு, இவரு பின்னால போனாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறார். கர்த்தருக்காக யார் வைராக்கியமா இருக்கிறாங்க அப்படிங்கிறது பாருங்க. நேற்று ஒரு அணி, இன்னைக்கு ஒரு அணி, நாளைக்கு ஒரு அணி, நமக்குன்னு ஒரு அணி, நாமளே அணி. இந்த அணியில எதுக்கு உண்டாச்சு? தங்களை காப்பாத்திக்கிறதுக்கு உண்டாச்சு, தங்களுடைய ஊழியர்களை காப்பாத்திக்கிறதுக்கு உண்டாச்சு. ஏன் விட்டுட்டு வர்றதுக்கு இவ்வளவு தயக்கம்? கர்த்தர் தம்முடைய வேலையை தீவிரப்படுத்துகிற காலமாக இருக்கு. கண்டிப்பா தீவிரப்படுத்துறாங்க. உண்மை வேணும், கிதியோன் வேணும், ஏகோத்து வேணும், யோனத்தான் இங்க சொல்லப்பட்டவன இந்த மனுஷனை போல, இந்த யோனத்தான் போல ஒரு வேணும். உண்மையுள்ள நகரம் வேசியை போல் ஆயிட்டு அப்படின்னு தேவன் வருத்தப்பட்டார்னு சொல்லி ஏசாயா 1:21 எழுதி வச்சிருக்கிறது. எப்படி மேன்மை உண்மையுமா இருந்த தேசம், சாத்தா கண்டு பயப்பட்ட தேசம் இது, இந்த கர்த்தருடைய தேசம். பிரஜாதிகளும் பிற கிறிஸ்தவர்களும் கண்டு பயந்த தேசம் இந்த கர்த்தருடைய தேசம். இந்த பகுதியில நான் புதுசா இந்த ஊழியத்துக்கு வந்த காலத்துல ஒரு மாங்கரையில இருந்து ஒரு பெரியவர் இங்க வந்து போவாரு. சிலர்களை அவர் வீடுகளுக்கு கூப்பிடுவாரு சில காரியங்களுக்கு. அப்படிப்பட்ட காரியங்கள்ல அவருடைய வீடுகளுக்கு நாங்கள் போகிற பொழுது சில காரியங்களை, சபையினுடைய காரியங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். அதை கேட்ட பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு, பெருமிதமா இருந்துச்சு. சபைக்காக நெஞ்ச நிமிர்த்த காலமா இருந்துச்சு அது. இந்த பகுதியில ஒரு ஆளுக்கு பேய் பிடிச்சிட்டியா கொஞ்ச நாளைக்கு முன்னால, நீங்க வர்றதுக்கு முன்னால. அப்போ அந்த பேய் விரட்டுறதுக்கு ஐயாவை கூட்டிட்டு போயிருந்தோம். ஐயா வந்திருந்தாங்க. அந்த பேயை விரட்டுகிற பொழுது அந்த பேய் சொல்லிச்சியா, என்னையா சொல்லிச்சு, எல்லா சபையிலும் நான் தான் இருக்கேன், என் ஆட்சி தான் எனக்கு, என் அரசாட்சி தான் எனக்கு, நான் தாங்க முன்னணி எல்லாத்தையும் நடத்துறேன். ஊழியக்காரர்களா இருக்கட்டும், விசுவாசிகளா இருக்கட்டும், எல்லாரும் என் கைக்குள்ள இருக்காங்க. ஆனா இந்த புதிய சில சபைக்குள்ள தான் நான் நுழையும் பார்க்க நுழைய முடியல அப்படின்னு பேய் சொல்லிச்சா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டார். நுழைஞ்சது மாத்திரமா சாத்தானின் கூடாரமாக போய்விட்டது. என்னெல்லாம் இருக்கக்கூடாது அதெல்லாம் இப்போ இருக்கு. எதெல்லாம் இருந்துச்சோ அதுல ஒண்ணும் இல்லை, மொத்தமா தொடச்சி போட்டது போல ஆயிடுச்சு. ஏசாயா 1:21 வாசி பாருங்க. உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிடுச்சு, உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிடுச்சு. இந்த வார்த்தை வேண்டாமா? எல்லாரும் 25:1 முதல் 3 வசனங்கள் வாசிக்கலாம். நமக்கு என்ன
இப்படிப்பட்டவங்க உண்மை உள்ள மனிதர்கள், பக்தி செலுத்த உள்ளவங்கெல்லாம் இல்லை. நமக்கு இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளுடைய வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. அந்த மாதிரி தப்பெல்லாம் ஒண்ணு பண்ணலப்பா, பண்றாங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? அநியாயம் நடக்கு, அக்கிரமம் நடக்கு, அசுத்தம் நடக்கு, அருவருப்பான காரியங்கள் நடக்கு 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 நடக்கு. திருச்சபை சட்டங்கள் எல்லாம் முதுகு பின்னால எரிஞ்சு போட்டாச்சு. அப்ப டிவி வந்து ஆரம்ப காலம் ஒரே சபையில பேச்சு, டிவி பாவமா புண்ணியமா என்ன கொஞ்ச நாளா ஒரே எங்க பார்த்தாலும் எங்க கடையிலும் அங்க நான் தூத்துக்குள்ள ஓ டிவி பாவம், டிவி வீட்டுக்குள்ள கொண்டு கூட டிவி சாப்பிட்டான் அப்படி இப்படின்னு கிடந்துச்சு. கடைசியில அதை ஒட்டி இந்த டிவி வந்து கொஞ்ச நாள்ல ஊழியர் மாணவர் வந்துச்சு. அங்கேயும் இந்த காரியம் டிஸ்கஷன்ல போயிருக்கிறது. அப்ப எல்லாம் டிஸ்கஷன்ல போய் கடைசியில அங்க ஒரு தீர்வு சொல்லியிருக்கிறாங்க. பெரியா டிவி பாவம் இல்ல, டிவி பார்க்கறதுலதான் பாவம் இருக்கு. அப்போ பாவமான காரியங்களை பார்க்க கூடாது, தவிர்க்க வேண்டியவர்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாவமான காரியங்களை பார்க்க கூடாது, சினிமா பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அது அசுர வளர்ச்சி அடைந்திருக்கிறது. சீரியல் அது தோலாம் துருத்தி எல்லாம் வந்திருக்கு. நேரங்களே அநேக தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய சமயங்களை நேரங்களை தேவனுக்கு கொடுக்க வேண்டியவர்கள் அநேகமாக என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது இந்த சோசியல் மீடியால அதிகமான நேரங்களை செலவிடுறாங்க. அரை மணி நேரம் சோசியல் மீடியால செலவு பண்ணீங்கன்னா 1 மணி நேரம் ஜெபிக்கணும். 1 மணி நேரம் நீங்க சோசியல் மீடியால செலவு பண்ணீங்கன்னா 2 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். தேவ சமூகத்துக்கு இடம் கொடுக்கலாம். இது கூட்டிகிட்டே போச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா தேவையில்லாமலே போயிடும். இப்போ விசுவாசிகள் சகோதரிகள் எல்லாம் சீரியல்ல தொலைஞ்சு போயிட்டாங்க, சீரியல்ல காணாம போயிட்டாங்க, சீரியல்ல காணாம போயிட்டாங்க, முங்கி போயிட்டாங்க. சீரியல்ங்கிற அந்த பால் கருத்துக்குள்ள முங்கியா போயிட்டாங்க. ஆளை சேர்ந்தா பிடிக்க முடியல. நல்ல சினிமாவும் பார்க்காங்கன்னு அப்பப்ப செய்தி வருது. இங்க பொலக்குழியில அந்த கதையெல்லாம் நடக்காது. அதான் ஊழியக்காரங்க விசுவாசிகள் எப்படி இருக்காங்கன்னு கண்காணிக்கணும்னு நான் சொல்றேன். எப்படியும் அவசரப்படுத்தலாம், எப்படியாவது வந்துடும். இல்லைன்னா கர்த்தர் வெளிப்படுத்தலாம் கொடுப்பாரு, கொடுக்கணும்ல. இல்லைன்னா கர்த்தர் யாரை கொண்டாலும் அந்த செய்தி ஊழியக்கார காதுக்கு வந்துடும். சொன்னா நம்மளை பகைப்பாங்க. பக்கத்துல கூட்டிட்டு போறதுக்கு அடுத்த கலை ரெடியா இருக்கு. இப்படி இருக்காதீங்கன்னு தான் நாங்க சொல்றோம். இங்க இருந்த கொஞ்சம் பேர் இல்ல, அவங்க செய்த பாவத்துக்கு தொலை போல. எதுக்கு தொலை போனோம்? இவங்க உள்ள உட்காந்து இந்த சலத்தை தீட்டு கொடுத்துருக்கா, இந்த சலத்தை தீட்டு கொடுத்துருக்கா. பாவத்துக்கு பாவலா காட்ட முடியாது, இறுக்கி பிடிக்கதான் செய்யணும். அதை விட்டுரு, அறுக்க செய்து விட்டுரு. உனக்கு இறக்கம் உண்டுங்கிறதுல நம்ம சரியா இருக்கணும். விட மனத்து இல்ல, அவங்களே கூட்டி சேர்க்கிறதுக்கு நம்ம கிளைகளே இருக்கிறது. சீரியல் சினிமா எல்லாம் பார்க்கறது சொல்றதுக்கே வருத்தமா இருக்கு. கேவலமான காரியங்கள் எல்லாம் இப்பொழுது இந்த தேசத்தில் நடந்த தேசம் தீர்த்து கொண்டு போயிருக்கிறது. சொல்றதுக்கே வாய்க்குசு. எங்கெங்கெல்லாம் என்ன நடக்குது கர்த்தர் அவ்வப்பொழுது செய்தி கொண்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க.
25 பாருங்க இப்படி நடந்துச்சு. நமக்கு எல்லாரும் இருந்தாங்க. அப்ப நம்மளும் இருந்துட வேண்டியதா? நான் இருந்துடுறேன். எனக்கு எதுக்கு இவ்வளவு பாதிப்பு, இவ்வளவு இழப்பு? தப்ப தட்டி கட்டதுனாலதான் இந்த நிமிஷம் வரைக்கும், தப்புக்கு ஒத்து போகாதனாலதான், மனுஷர்களுக்கு செவி கொடுக்காததுனாலதான், மனுஷர்கள் பின்னால போகாததுதான் காரணம். பிணக்காசுக்குள்ள ஒரு பக்தி வராங்க இருந்துச்சு. 6 முதல் 8 வரைக்கும் வசனங்களை வாசிங்க. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரியை தன் சகோதரனிடத்திலே அழைத்துக் கொண்டான். இப்போ எல்லாருக்கும் தெரியல, எல்லா தப்பு நடக்கு. தெரியல சொல்லுங்க பாப்பா. ரகசியமா ஒண்ணு நடக்கல இந்த கர்த்தருடைய தேசத்துல. எல்லாருக்கும் தெரியுது யார் யார் என்ன தப்பு பண்றாங்க தெரியுது. இவ மறுபடியும் பின்னால்தான் போறான். இன்னைக்கு கர்த்தருடைய தேசத்துல துணிகரமான பாவங்கள் நடக்கலன்னு சொல்ல முடியுமா? அப்போ இந்த பிணக்காசு என்ன செய்யல, சும்மா இல்லை. வாசிங்க. அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினெகாஸ் கண்டபோது அவன் நடுச்சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருகி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. 2 பேரும் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஈட்டியை கொண்டு ஒரே குத்து குத்தினாரு. 2 பேர் ஒரே குத்துல 2 பேரும் சோழி பிடிச்சாங்க. ஒரு ஆள் மேல இருந்து உள்ள போய் அடுத்த ஆள் மேலேயும் போயிருக்கு. அங்க ஏகத்தும் பாருங்க, அப்படிதான் நடந்துச்சு. அப்ப என்ன நடக்குது தெரியுமா? நம்ம கர்த்தருக்காக எழுப்புகிற பொழுது, கர்த்தருடைய காரியங்களுக்காக, கர்த்தருடைய தேசத்துக்காக, கர்த்தருடைய சபைக்காக, கர்த்தருடைய சத்தியத்திற்காக நாம் வைராக்கிய கொண்டு நாம் எழுப்புகிற பொழுது ஒரு செயல் நடக்க அப்படின்னு சொன்னா, நம்ம எழுப்புறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஏத்து போராடுறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம மாத்திரமல்ல நமக்குள்ள இருக்கிற தேவனை என்ன செய்கிறாரு சேர்ந்து அங்க வேகம் காட்டினாரு. அதுதான் அங்க ஏகுத்து காரியத்தில் வந்துச்சு. ஏகுத்திற்கிட்ட இருந்த அந்த பக்திவாதக்குரிய தேவனை என்ன செஞ்சாரு, அந்த வேலையை ஏகுத்து கூட சேர்ந்து நடப்பிச்சாரு. அதனாலதான் அவ்வளவு துணிச்சம் தான், எவ்வளவு தடியா இருந்தாலும் தெரியல மனுஷன். கத்தினால முந்தி போட இவ்வளவு நீளம் இருக்கும் ஐயா. ஈட்டினாலும் இவ்வளவு நீளம் இருக்கும். கத்தினா முந்தி போனா ஒரு 2 அடி 3 அடி தான் இருக்கும். அப்ப அவன் கணக்கு பார்த்தா ஒரு 5 அடிக்கு மேல அவன் தொந்தியும் ஆழமா இருந்திருப்பான் போல இருக்கு. இந்த 2 அடி 3 அடி கத்திய ஆண்டவரோட பக்தி காலத்துல சொருவின பொழுது கத்தர் சேர்ந்து சொல்லிவிட்டார். சொருவினால கத்தி வயத்துக்குள்ள போய் முதுகு பின்னால வந்துட்டு அதை உருவ முடியல. ஏகத்து கை மாத்திரம் வெளியே வந்துச்சு. அது மாதிரிதான் இங்கேயும் பாருங்க. ஒரு ஆள் கருத்துல கூட இருக்கலாம். தேசத்தை நிறுத்தி தரலாம். கத்தருடைய நல்ல தேசத்தை சாத்தான பிடியிலிருந்து மீட்டுடலாம். பாவத்தின் பிடியிலிருந்து மீட்டுடலாம். மனிதனுடைய பிடியிலிருந்து மீட்டுடலாம். எரேமியா 3:14-15 வாசித்து முடிக்கலாம். சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள். சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்றதுக்கு வேற ஆளு. நான் உங்கள் நாயகர். நான் உங்கள் நாயகர். அவர்தான் நம்முடைய நாயகர். யாரும் இல்ல. நான் உங்களை ஊரில் ஒருவனும். நான் உங்களை ஊரில் ஒருவனும். வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து. வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து கொண்டு. உங்களை சீயோனுக்கு அழைத்துக் கொண்டு வந்து. உங்களை சீயோனுக்கு அழைத்துக் கொண்டு வந்து. உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். கர்த்தருக்காக வைரக்கம் பாராட்டுறதுக்கு ஆளு வேணும்னு சொல்லி இந்த 14
அவர்கள் அறிவோடு புத்தியோடும் என்ன செய்வார்கள்? நம்ம ஏன் மேய்க்க கூடாது? நம்ம ஏன் உண்மையா மேய்க்க கூடாதுன்னு கேட்கிறேன். மேய்க்கிறவருடைய நோக்கம் என்ன? தேசத்தை பயபக்தியோடு சேர்த்து தேசத்தை பரிசுத்தமாக காத்து ஜனங்களே கவன ஜனங்களாக பரிசுத்தமுள்ள ஜனங்களாக ஜனங்களை கர்த்தருக்கு சரியாக கட்டி அவர்களை பயபக்தியடைய செய்து பரிசுத்தமடைய செய்து அவர்களை ஆண்டவர் நாளுக்காக ஆயத்தப்படுத்துகிறது நோக்கமா இல்ல சராசரியா அவர் ஊழியம் செஞ்சுட்டு போங்கிறது காரியமா? அதை பார்க்கணும்ல இருக்கிறவங்க. நம்மளும் சராசரியா இருக்கோம், அவங்களும் சராசரியா இருக்கோம். சராசரியோட சேருது, மோசத்தோட சேருது, பாவத்தோட சேருது. அதானே நடக்கு. நம்ம சராசரியா ஏன் இருந்துட்டு போயிடுவா? அந்த 1, 2ல நானும் நீங்களும் ஏன் முன்ன நிற்கிறவர்களா இருக்கக்கூடாது? கர்த்தருடைய தேசத்தை பரிசுத்தப்படுத்துகிறவர்களாக, சுத்தப்படுத்துகிறவர்களாக, சுத்திகரிக்கிறவர்களாக, அதில் காணக்கூடிய தீமையெல்லாம் அகற்றுகிறவர்களாக, கர்த்தருக்காக முன்னிற்கிறவர்களாக நம்ம ஏன் இருக்கக்கூடாது? இப்பொழுது கர்த்தருக்கு தேவை ஒரு கிதியோன், ஒரு ஏகூத், ஒரு யோனாத்தான், ஒரு மோசே, ஒரு சாமுவேல், ஒரு யோசுவா, ஒரு தாவீது, ஒரு எஸ்ரா, ஒரு நெகேமியா, ஒரு தானியேல், ஒரு பவுல். போதும். மறுபடியும் இந்த தேசத்தை அசைக்க பவுல் எழுப்பின பொழுது, தீமோத்தேயு எழுப்பின பொழுது, சீலா போன்ற பக்தர்கள் எல்லாம் எழுப்பின பொழுது அந்த ஆதி கிறிஸ்துவம் அனல் கொண்டது. இதோ தேசத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடியான பலத்த காரியங்கள் செய்கிறது நடந்தது. ஏன் நம்ம தேசத்தை கலக்க கூடாது? இந்த உலகத்தை நம்ம ஏன் கலக்க கூடாது? கலக்கணும். கொஞ்சம் கலந்துச்சு உலகமா. நம்ம கூட சேராட்டாலும் நம்மளை மேன்மைப்படுத்துற காலங்கள் எல்லாம் உண்டு. மேன்மையெல்லாம் இப்போ இல்ல. ஏன் நம்ம திரும்ப இந்த உலகத்தை கலக்க கூடாது? திரும்பவும் பிரசங்க வாக்கியங்களை வாசித்து முடிக்கலாம். நியாயங்கள் 6:14 சாதி எழும்பலாம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு என்ன செய்வாய்? ரட்சிப்பாய். நீங்க ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? ஆமா, சாதி எழும்பலாம். அவரு எழுப்பணும். ஹalleluya. ஆமா, சாதி இன்னைக்கு கொஞ்சம் வேகமா பேச முடியாதவராக இருக்காரு. நம்ம நினைக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. இப்போ வேகமா பேசுறாரு, வேகமா ஜோக் பண்றாரு. இன்னைக்கு யோகான் பிரதர் வரலன்னா அவர்தான் வேலை வாசிப்பாரு. ஆமா, சாதி எழுப்பணும்னு சொன்னா சாதி எழுப்பாரு. ஹalleluya. வேலைகளை கொண்டு நம்முடைய வேலையை செய்வதா கர்த்தருக்கு ரொம்ப சாக்கியமான காரியம், பிடித்தமான காரியம். அவர் சொல்லுகிற போது கூட சொன்னார் அல்லவா, நம்ம அநேகர் பெரியவங்க இல்ல, வல்லவங்க இல்ல, ஞானிகள் இல்ல, வேலைகள் என்று சொன்னார் அல்லவா. கர்த்தர் அவர்களுக்கு கர்த்தர் ஒரு காரியம் சொல்லியிருக்கிறார். நிறைய முன்னேற்றமா இருக்கிறது ஆவிக்குரிய ரீதியாக. ஒரு நாளைக்கு முழு பலமும் கர்த்தருடைய ஆவி அவரை நிரப்பணும். அவர் ரொம்ப பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட காலத்துல அவருக்காக நான் ஜெபம் பண்ணுறது கர்த்தர் அன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. நான் அவனை என்னுடைய சுவிசேஷத்தை வெளிப்படையாக அறிவிக்கிறவனாக சுவிசேஷனாக மாற்ற வேண்டும் சொல்லியிருக்கிறாரு. ஹalleluya. காலமும் என்னுடைய தேவனும் அதை கடியம் செய்வார். அதனால சாதி எலும்பு சொன்னது ஒரு காரியமா இருந்தாலும் அவர் கர்த்தருக்காக எலும்பு சொன்னதாக அவர் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் நான் தேவசமத்தில் கடந்து வந்திருக்கிறான் நச்சை பிள்ளைகளை. நமக்கு கொஞ்சம் பலம் இருக்கு.
பலனே இல்லாம போல நமக்குள்ள பலன் இருக்கு. கர்த்தர் நம்மை அழைக்கிறார், நாம் ஆயத்தப்படுவோமாக, கிரியலாக எழுப்புவோமாக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.